நாகப்பட்டினத்தில் செம்மரக்கடை கீழ்சந்து பகுதிகளில் 50 வீடுகள் உள்ளே நிலையில் சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக 5க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்திருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. விவரங்கள். பலவேல் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பல்வேறு இடங்கள்ல குறிப்பாக அந்த தாழ்வான குடியிருப்புகளை சுற்றி இந்த மழைநீர் தேங்கியுள்ள காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். அதாவது நாகப்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட அந்த 25வது வார்டு, அதாவது செம்மரை கடை கீழ்சந்து பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட வீடுகள்ல மழைநீர் புகுந்துள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள சூழல்ல வீடுகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்துள்ளது. அதாவது மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி இல்லாத காரணத்தினால் இந்த குடியிருப்பை சுற்றி தண்ணீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருட்கள் மட்டுமின்றி வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்ததால் அந்த வீட்டில் உள்ள முதியோர்கள், குழந்தைகள் உள்ளிட்ட பலரும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். இது தொடர்பாக பல முறை மனு அளித்தும் அந்த உரிய தீர்வு எட்டப்படாததே அந்த மழை காலங்களில் குடியிருப்புக்குள் தண்ணீர் புகுவதற்கு காரணம் என அப்பகுதியினர் வேதனை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக நகராட்சியினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர்ச்சியாக மழை பெய்தால் இன்னும் அங்குள்ள 50க்கும் மேற்பட்ட அந்த குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடும் என்பதே அந்த பகுதி மக்களுடைய கருத்தாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மழை காலத்திற்கும் இதே நிலை தொடர்ந்து நீடிப்பதாகவும், ஆகவே நகராட்சி நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுத்து இனிவரும் காலங்களில் இது போன்ற பிரச்சனை ஏற்படாத அளவிற்கு உரிய தீர்வை எட்டப்பட வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இங்குள்ள அந்த கழிவு நீரோடு அந்த மழை நீரும் கலந்து இருப்பதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி. சிதம்பரம் அடுத்த சேத்தியா தோப்பில் பலத்த மழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பாலவேல், சிதம்பரம் அருகே சேத்தியத்தோப்பு அருகே 10க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து மழையின் காரணமாக தண்ணீர் உள்ளார் புகுந்ததுனால 10க்கும் மேற்பட்ட குடியிருப்பு உள்ளார் தண்ணீர் புகுந்திருக்கு. கடலூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் காலை வரை வந்து பரவலாக கனமழை பெய்தது. கடலூர் மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக சேத்தியத்தோப்பு பகுதியில் வந்து 21 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இந்நிலையில் வந்து சேத்தியத்தோப்பு அருகே சக்தி விழாகம் வடக்கு தெருவில் வந்து 20க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகளுக்குள் வந்து மழைநீர் உட்புகுந்துள்ளது. இதனால் வந்து அப்போதைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. தொடர்ந்து குடிசை வீடுகள் வசித்து வந்த அப்போதைய மக்கள் மேடான பகுதிக்கு அருகில் இருந்த வீடுகளுக்கு தஞ்சம் புகுந்தாங்க. ஒவ்வொரு முறையும் மழை காலங்களில் மழைநீர் வீடுகள் உட்புகுவதாகவும், கடந்த முறை புகுந்த போது கீரப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தின் அலுவலகத்திலும் புகார் அளித்ததாகவும், இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று குற்றம் சாட்டியிருக்காங்க. மேலும் உடனடியாக தண்ணீர் வடிவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. பாலு, விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த மழையால் உப்பளங்கள், வாழை தோட்டங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நிழலில் இணைகிறார் செய்தியாளர் வெற்றி. விவரங்களை பதிவு செய்யலாம். எந்த அளவுக்கு மழை காரணமாக பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? பலவேல், இந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பிரதான தொழில்களில் ஒன்று இந்த உப்பு உற்பத்தி செய்யக்கூடியது. இது மாவட்டம் முழுக்க 25,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் நடக்குது. கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த தொழில் மூலம் பயனடைகிறாங்க. அது மூலமான சம்பளங்கள், ஊதியங்கள் மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரம் நடத்துறாங்க. இப்போ ஒரு மழை வந்து எப்படி எளிய மக்களை, ஏழைகளை, தொழிலாளர்களை பாதிக்கப்படுது அவ்வளோங்கிறது இது இந்த உப்பளம் வழியாக இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ நாம இருக்கக்கூடியது ராஜபாண்டி நகர், எம்ஜிஆர் நகர்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் மட்டும் எப்படி ஒரு 500 ஏக்கர் பரப்பளவுக்கு உப்பு உற்பத்தி, இந்த உப்பளங்கள் இருக்குது. இங்கே வந்து 2-3 நாட்களாகவே பெஞ்சுக்கிட்டு இருந்த மழையால தண்ணீர் தேங்க ஆரம்பிச்சது. நேற்று இரவு பெய்த கனமழையில முழுமையாவே இந்த பகுதியெல்லாம் உப்பளம் முழுக்க மழைநீர் மூழ்கி இருக்குது. மாவட்டம் முழுக்கவே எல்லா பகுதிகளையும் உப்பு உற்பத்தி செய்யப்படக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இதே நிலை தான் இருக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க பெரிய அளவுக்கு இந்த நிலத்துல வேலை செய்யக்கூடிய, உப்பளங்களை வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது முழுமையா முடங்குது. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ இந்த அக்கா இருக்காங்க, அக்கா லிங்கம்மா, இந்த பகுதியில் இந்த உப்பளத்தில் இதே வேலை செய்யக்கூடியவங்க. இப்போ மழை பெஞ்சதுனால இவங்களுக்கு முழுமையா வேலை முடங்கி இருக்கு. ஒரு நாளைக்கு இவங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு கூலி கொடுக்கப்படுது. ஒரு 600 ரூபாய் கூலி தர்றாங்க அப்படின்னா அந்த 3 மாதம் அப்படிங்கிறது முழுக்க எப்படி பார்த்தாலும் ஒரு 60,000 ரூபாய் அவங்களுக்கு அந்த கூலி இழப்பு ஏற்படுது. அக்கா, இப்போ இவ்வளவு இழப்பு ஏற்படும் பொழுது எப்படி சமாளிப்பீங்க? இந்த 3 மாசம் என்ன செய்வீங்க? உங்களுக்கு என்ன தேவை? இப்படி அதுக்கு அரசுகிட்ட என்ன கேட்பீங்க? அரசுகிட்ட வந்து ஊழிக உறவு வயிற்று கேட்போம். அந்த மழை நிவாரணம் வயிற்று கேட்போம். மழை நிவாரணம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் அரிசியோ
இது வாங்கி கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்போம். அரசு எதுவுமே வந்து முன்னாடி வரல, இன்னும் கேட்கல, அதை செய்யவும் மாட்டுக்காங்க. ஏன்னா ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான் வாராங்க. இந்த உப்பளத்துக்கு எப்படி சமாளிப்பீங்க இந்த 3 மாசம்? 3 மாசமும் இந்த 1-2 கம்மலுகளும் வச்சிருப்போம். வீட்டுகளில் தவளைப்பானை இதில் கிடக்கல, அதை கொண்டு போய் அடமானம் வைக்கிறது, இல்லை கந்த வெட்டிக்கு 10 பைசா வட்டிக்கு வாங்குறது. அது மாதம் வந்து 10,000 வாங்கினோம்னா மாதம் 1000 வட்டி கட்டணும். வட்டி கட்டினோம்னா மழை பெஞ்சு முடிச்சு மழை தொடக்கிட்டுனா அந்த முதலாட்டியை கேட்பாங்க. கேட்டோம்னா நான் நேரம் கொடுக்க முடியாது. இப்படி தான் நாங்கள் உப்பளத்தில் தொழிலாளி வேலை பார்க்குறவங்க பூரா இப்படி தான் கஷ்டப்படுறோம். வட்டிக்கு தான் வாங்கி தான் சாப்பிடணும். இந்த 3 மாதத்தைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இதோட ரொம்ப கஷ்டப்படுற ஆளுகளும் இருக்காங்க. அது அரசாங்கம் என்ன செய்யணும், அவங்கள பார்த்து ஏதோ ஒரு உதவி 10,000 கொடுக்குற 10,000 கேட்டிருக்கோம், கூட கொஞ்சம் உதவி பண்ணுற மாதிரி செய்யலாம். அவங்க இந்த 3 மாத காலமும் வருமானம் இல்லாதப்போ இருக்கக்கூடிய நகைகளை, ஆபரணங்களை, அவங்கள்ட்ட என்ன பொருட்கள் இருக்கோ அதை அடமானம் வச்சு தான் அந்த 3 மாதம் நடத்த முடியுது. ஏன்னா வேற தொழில் அவங்களுக்கு தெரியாதனால அதை பார்க்க முடியாத நிலை இருக்குது. இவங்களுக்கு மழைக்கால நிவாரணமாக அந்த இழப்பீடு தொகையா ஒரு 5,000 ரூபாய் அப்படிங்கிறது அரசால் வழங்கப்படுது. அதை 10,000 ரூபாய் உயர்த்தி வழங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. உப்பளத்தினுடைய நிலை இது, அதனுடைய பாதிப்பு இது அப்படின்னா. இன்னொரு புறம் காலாங்கரை பகுதியில் இங்கேயும் இந்த வாழை அப்படிங்கிறதும் பிரதானமான ஒரு வேளாண்மை தொழில். அப்போ அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு கிட்டத்தட்ட 22,000 ஏக்கர் பரப்பளவுல வாழை பயிரிட்டிருக்காங்க காலாங்கரை பகுதியில். அதுல ஒரு 300 ஏக்கர் அளவுக்கு மழையால முழுக்க மூழ்கி இருக்குது. தண்ணீர் வடியாத பட்சத்தில் எப்படியும் 2-3 நாட்களுக்கு இதே தண்ணீர் நீடிக்குது. இதை விட அதிகமாக மழை நீடிக்குதுன்னா இன்னும் பெரிய அளவுக்கு அந்த நிலங்கள், அந்த பகுதிகள் வேளாண்மை முழுக்க பாதிக்கப்பட்டு வாழை எல்லாம் அழுகி வீணாகக்கூடிய ஒரு ஆபத்தும் இருக்குது. உடனடியாக அந்த நீர் வடிகிறதுக்கோ அல்லது அவங்களுக்கு உண்டான இழப்பீடுகளையோ கொடுப்பதற்கு உண்டான நடவடிக்கைகளை அரசாங்கம், மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் விவசாயிகள் மற்றும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி. வெற்றி. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே தொடர் மழை காரணமாக வீட்டுச் சுவர் இடிந்து விழுந்த நிலையில் வெளியே இருந்ததால் குடும்பத்தினர் உயிர் தப்பியிருக்கிறார்கள் நல்வாய்ப்பாக. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்களை பதிவு செய்யலாம். மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் கனமழை என்று பொறுப்பேற்று வருகிறது. குறிப்பாக சிதம்பரம், சேத்தியாத்தோப்பு, குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி ஆகிய பகுதியில் அதிக கனமழை என்பது பெய்திருக்கிறது. குறிப்பாக நெய்வேலி பகுதியில் அதிக கனமழை பெய்தால் NLC சுரங்கத்தில் சுரங்கம் வெட்டும் பணி என்பது தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இதேபோல் குறிஞ்சிப்பாடி பகுதியில் வெள்ளாம்பேட்டை என்ற பகுதியில் ஓட்டு வீடு என்பது வீட்டின் பின்பக்க சுவர் என்பது இடிந்து விழுந்ததில் ரவிச்சந்திரன் என்பவர் அதிர்ஷ்டவசமாக அந்த குடும்பத்தினர் உயிர் தப்பியிருக்கிறார்கள். இதேபோல் மாவட்டத்தில் இதுவரை 7 வீடுகள் என்பது குறை வீடுகள் என்பது சேதமாயிருக்கிறது. இதேபோல் அருகாமையில் இருக்கக்கூடிய அன்னதானப்பேட்டை கிராமத்தில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் என்பது வெள்ளம் போல் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் கிராமத்தில் வடிகால் வசதிகள் மேற்கொள்ளாதாலே இந்த வீடுகளில் தண்ணீர் போவதால் தற்போது 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் போவதால் அந்த பொருட்கள் சேதமடைந்து மக்கள் பெரும் அவதி அடைந்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்தில் அவர்கள் தங்கும் தற்காலிக இடம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உடனே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இடி நிலவக்கூடிய அலை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரேம். கரூர் அருகே மாயனூர் காவிரி கதவணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் கரையோர மக்களுக்கான வெள்ள அபாய எச்சரிக்கை ஏதேனும் விடுக்கப்பட்டிருக்கா? மாயனூர் கதவணைக்கு காவிரியில் இருந்து வரக்கூடிய நீர் வரத்து அதிகரித்திருக்கிறது. கரூர் அருகே மாயனூர் கதவணைக்கு காவிரி நீர்வரத்து தற்போது வினாடிக்கு 6,754 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்களை பதிவு செய்யலாம். கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி கதவணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மேட்டூரில் 1000 கனஅடி வீதம் மட்டுமே தண்ணீர் திறக்கப்பட்டாலும் இடையில் பெய்யக்கூடிய இந்த மழையினால் அந்த மாயனூர் கதவணைக்கு வரும் தண்ணீர் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று 1857 கனஅடி நீர் வந்து கொண்டிருந்தது. அதிகரித்து இன்று காலை 2857 கனஅடி நீர் வந்தது. கூடுதலாக 5 மணி நிலவரப்படி 6754 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது மாயனூர் காவிரி கதவணை என்பது 99
19 மதங்கள் கொண்ட அந்த கதவணையில் 1 TMC நீர் தண்ணீர் தேக்கி வைக்கலாம். தற்போது அந்த 1 TMC தண்ணீர் முழுவதுமாக தேக்கியுள்ள நிலை 6754 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் காவேரியில் மீண்டும் 5634 கன அடியும், தென்கரை வாய்க்காலில் 500 கன அடியும், கட்டளை மேட்டு வாய்க்காலில் 200 கன அடி வீதமும், புதிய கட்டளை மேட்டு வாய்க்காலில் 400 கன அடியும், கிருஷ்ணராயபுரம் கிளை வாய்க்காலில் 20 கன அடி வீதமும், வரும் தண்ணீர் முழுவதுமாக 6754 கன அடி வீதமும் மாயனூர் கதவணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுகிறது. குறிப்பாக மேட்டூரில் தண்ணீர் குறைவாக திறக்கப்பட்டாலும் இடையில் பெய்யக்கூடிய இந்த மழையினால் மாயனூர் காவேரி கதவணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். முத்துப்பேட்டை பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் விளைநிலங்கள் ஏரி போல காட்சியளிக்கின்றன. இது தொடர்பான கூடுதல்